ஆஸ்திரேலியாவில் விலை உயர்ந்த உலோகம் விற்பனை செய்யப்பட்ட பணம் 90,000 கோடி ரூபாய் இருப்பதாக கூறி பூ விற்கும் பெண்ணிடம் நூதன முறையில் பண மோசடி செய்த நபர் போலீசாரிடம் வசமாக சிக்கியுள்ளார். ஹாலிவுட் கற்பனை கதைகளுக்கு போட்டியாக ரகம் ரகமாக பொய்களை அவிழ்த்துவிட்டு மோசடி அரங்கேற்றப்பட்டது எப்படி? நாமக்கல் வண்டிக்காரன் தெரு பகுதியைச் சேர்ந்தவர் நந்தினி. இவர் நாமக்கல் பேருந்து நிலையத்தில் பூக்கடை வைத்து வியாபாரம் செய்து வருகிறார். அரசு பேருந்து ஓட்டுநர்கள் தங்களது பேருந்துகளில் சாமி படங்களுக்கு பூ வைக்க நந்தினியின் கடைக்கு அடிக்கடி வருவது வழக்கம். அதன்படி நாமக்கல் அரசு பேருந்து ஓட்டுநர் பாலமுருகன் என்பவர் நந்தினிக்கு அறிமுகமாகியுள்ளார். அப்போது பாலமுருகன் நந்தினியிடம் தனக்கு தெரிந்த சேலத்தைச் சேர்ந்த பாபுஜி என்பவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார் என்றும் அவர் விலை உயர்ந்த உலோகம் ஒன்றை விற்பனை செய்து சுமார் 90,000 கோடி ரூபாய் பணத்தை பதுக்கி வைத்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார். அந்த பணத்தை அவர் இந்தியாவுக்கு கொண்டு வர முயற்சித்துக் கொண்டிருக்கிறார் என்றும், ஆனால் மத்திய அரசிடம் கணக்கு காட்ட முடியாமல் திண்டாடி வருகிறார் என்றும் கதை கூறியுள்ளார். அதற்காக தமிழகத்தைச் சேர்ந்த கிராம மக்களின் வங்கி கணக்குகளில் ஆளுக்கு 1 கோடி ரூபாய் அவர் தருவதாகவும், அதில் டாக்ஸ் போக பாதி பணத்தை எடுத்துக்கொண்டு மீதி பணத்தை அவருக்கு கொடுத்தால் போதும் என கூறியுள்ளார். நான் அந்த கான்ட்ராக்டை உனக்கு வாங்கி தருகிறேன், நாம் இருவரும் பாதி பாதி பணத்தை பிரித்துக் கொள்ளலாம் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதனை நம்பி நந்தினி இத்தனை நாளாக கண்ணை திறக்காத அந்த மகமாயி தற்போது கண்ணை திறந்து விட்டாள் என்று கண்கலங்கி இருக்கிறார். ஆனால் அங்குதான் செக் வைத்துள்ளார் பேருந்து ஓட்டுநர் பாலமுருகன். அந்த பணத்தை பெறுவதற்கு முன்பணமாக டோக்கன் முறையில் சிறிது பணத்தை நாம் கட்ட வேண்டும் என்றும், அந்த பணத்தையும் சேர்த்து பின்னர் கொடுத்து விடுவார்கள் என்றும் கூறியிருக்கிறார். அதற்கென்ன, தாராளமாக கொடுத்து விட்டால் போகிறது என்று தான் நாள்தோறும் பூக்கட்டி விற்று சேர்த்து வைத்திருந்த சுமார் 1 லட்சம் ரூபாய் பணத்தை 5 தவணையாக கொடுத்துள்ளார். 1 லட்சம் ரூபாய் கைக்கு வரும் வரை நந்தினியின் கடைக்கு அடிக்கடி விசிட் அடித்து வந்த ஓட்டுநர் பாலமுருகன் அதன் பின்மாயமானார். செல்போனில் அழைத்தாலும் சரியாக பதிலளிக்காமல் அலட்சியமாக இருந்ததாக கூறப்படுகிறது. பல நாட்களுக்கு பிறகுதான் நந்தினி தான் ஏமாற்றப்பட்டதையே உணர்ந்திருக்கிறார். நாமக்கல் காவல் நிலையத்திற்கு சென்ற நந்தினி ஆஸ்திரேலியாவை மேப்பில் கூட பார்த்திராத ஒரு மோசடி பேர் வழி தன்னிடம் கதை கதையாக அளந்துவிட்டு 1 லட்சத்தை லவட்டி சென்று விட்டதாக புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் அப்பகுதியில் வேறொரு பெண்ணிடம் மோசடியை அரங்கேற்ற முயன்று கொண்டிருந்த போது கையும் களவுமாக பிடித்தனர். கிராம பகுதியில் பல்வேறு நபர்களிடம் இதுபோன்ற மோசடியில் அவர் ஈடுபட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் தொடர்ந்து நாமக்கல் போலீசார் விசாரித்து வருகின்றனர்.